ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி காரில் வந்து லைட்டிங் எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். நமக்கு அந்த லைட்டிங் எஃபெக்ட் வந்து ரியலாக ஒரிஜினல் அப்படியே தெரியுது. நம்ம 4 விதமான லைட்டிங் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது 4 லேயர் வந்து நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட் லேயர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் லேயர் ஓப்பன் பண்ணியாச்சா, அந்த 4 லேயருக்கும் காமனாக ஒரு செட்டிங் உண்டு. அந்த செட்டிங்கை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிடுங்க. இதில் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் இந்த டிரான்ஸ்பரன்சி ஷேப்ஸில் இருக்கா, அதை அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ நமக்கு ஒரு லேயர் இருக்குது, இன்னும் 3 லேயர் தேவைப்படும். ஸோ கண்ட்ரோல் ஜே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு தேவையான 4 லைட்டிங் தேவையான 4 லேயர் வந்துடுச்சு. ஃபஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம லைட்டிங் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு +2ல் கிளிக் பண்ணிவிட்டு இதில் சாஃப்ட் ரவுண்ட் இருக்கா, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, நான் சைஸஸ் ஆகிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான லைட்டிங் தேவையான கலர் எந்த மாதிரி இருக்கும். நம்ம எல்லோ கலரில் தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோவில் கொண்டு வந்துட்டு ஏதாவது எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ப்ளஸ்ஸோட சைஸை வந்து நான் கூட்டிக்கிறேன். கூட்டிகிட்டு சிங்கிள் கிளிக் கொடுங்க போதும். இப்போ லைட்டிங் எஃபெக்ட் வந்துடுச்சு. இப்போ அடுத்து வந்து செகண்ட் லைட்டிங் எஃபெக்ட், அதை விட பெருசாக சைஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ரைட். இப்போ தேர்டு லைட்டிங்கில் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி லைட்டிங் இது ஆட் பண்ணணும். சைஸை நம்ம ப்ளஸ்ஸோட சைஸை செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு உங்கள் ரிஃப்ளெக்ஷன் தேவைப்படுதோ அந்த ஏரியாவை மட்டும் +2 வச்சு இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டதுக்கப்புறம் அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் இந்த லாஸ்ட் இருக்கா, அந்த இப்போ இழுத்து விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் எஃபெக்ட் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டையும் பிரித்து விட்டுருங்க. ஓகேவா? இப்போ ரிஃப்ளெக்ஷன் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு இந்த மாதிரி தெரியுதா, உங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ அந்த லெவல் வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. லைட்டாக அதோட ஒப்போசிட்டி வேணால் குறைச்சிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப இதாக தெரிஞ்சு அப்படின்னா. ஓகே, இன்னும் லாஸ்ட் ஒன், அதுக்கு வந்து ப்ரெஸ்ஸோட சைஸை நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ அந்த லேயர் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டோம். ஓகே, எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு நமக்கு ரிஃப்ளெக்ஷன் தேவைப்படுதுங்கிறத பொறுத்து லைட்டாக ஒரு ஏரியாவை பெருசாக்கிக்கோங்க. ஓகே, பெருசு பண்ணதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, இந்த லேசர் டூல் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ரிஃப்ளெக்ஷன் ஏரியா எவ்வளோ கவர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து இங்கே மாஸ்க் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஆல்மோஸ்ட் டன். இப்போ இந்த மாஸ்க் ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடாது, மாஸ்க்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அதில் சைடில் அதில் இந்த ஆப்ஷன் லைட்டாக கூட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ரியலாக அப்படியே தெரியும், ஒரிஜினல் லைட்டிங் மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் லைட்டாக ஒப்பாசிட்டியை குறைக்கணும்னா குறைச்சிக்கோங்க. ரைட்டாக இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஒரிஜினலாக லைட்டிங் எஃபெக்ட் எந்த மாதிரி இருக்குமோ அந்த எஃபெக்டை ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி உங்கள் கார்லேயோ இல்லை பைக்லையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.